ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜா வேர்ல்ட். ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம சேனலில் வந்து ஒரு லாங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு அப்லோட் பண்ணுறதுனாலையோ என்னமோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வர மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது ஒன்று நடந்தது. வாங்க வீடியோ பார்த்துட்டு நான் அந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஃபிஷ் காம்போ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் குழம்பும் பாறை மீன் வறுவல் தான் நான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். என்னோடய ஸ்டைலில் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மத்தி மீன் வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போது நான் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது மீன் வந்து தடைக்காலம். இது நான் வந்து ஒரு 2 மந்த் பேக் எடுத்ததுனால மீன் வந்து எனக்கு சீப்பாகவே கிடச்சிது. 1 கேஜி மத்தி மீன் வாங்கியிருந்தோம். அதே மாதிரி 1/2 கேஜி வந்து பாறை மீன் வந்து வறுக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய துண்டாக வந்து நான் வந்து வெட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபிஷ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். என்ன தான் நம்ம வந்து அங்கே நல்லா அரிஞ்சு இந்த செதில்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட இந்த மாதிரி மீன்லலாம் வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த செதில்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாறை மீனையும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு என்ன தான் நம்ம அவங்க வந்து ஆயும்போதே அந்த குடல் பகுதியெலாம் எடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தபோது நம்ம இன்றைக்கி மீன் வாங்கி நாளைக்கு செய்ய போகிறோம், நாளன்னைக்கு செய்ய போகிறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டீப் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. அப்போ தான் நமக்கு வந்து மீன் வந்து கெடாமல் ரொம்ப நாள் இருக்கும். அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த குடல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதையும் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 நாளைக்கு ஆனாலுமே நமக்கு வந்து கெடாமல் ஃப்ரீசரில் வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீன் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து செய்ய போகிறேன், ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதனால. இருந்தாலும் வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயுமே வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா மீன் வறுவலுக்காக நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம ஸ்டார்டிங்கே பண்ணி வச்சிட்டோன்னா மீன் வந்து கொஞ்சம் நல்லா ஊறும். நம்ம குழம்பெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மீன் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்பிட்வீன் டைமில் வந்து மீன் வந்து நல்லா ஊறும். இந்த மசாலாவில் பெரட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன். உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நார்மலான சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு சேர்ப்பாங்க. நான் எப்பயுமே மீன் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் குழம்பு மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து அப்படியே வறுத்து எடுத்துருவோம். நான் இப்போது யூடியூப்பில் பார்க்குறதுனால நிறைய பேர் வந்து தக்காளிலாம் வந்து சேர்த்துக்கிறாங்க. தக்காளி கொஞ்சம் லைட்டாக கையில் பேஸ்ட் மாதிரி பண்ணி இல்லை கையிலேயோ கொஞ்சம் நல்லா ஒன்றும் பாதியமாக நசுக்கி அதில் ஆட் பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு 1/2 தக்காளி வந்து கையில் சும்மா நசுக்கி அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா இந்த மிளகாத்தூளையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலா வந்து ஓரளவுக்கு சும்மா திக்காகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் தண்ணி நிறையா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால கொஞ்சம் மசாலா திக்காக வேணும் எனக்கு. அதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம மீனை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பாறை மீன் வாங்கினேன். அதில் வந்து கொஞ்சம் நம்ம மேலே வந்து தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மசாலாலாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகாத மாதிரியே இருக்கும். நம்ம நார்மலாக அப்படியே வறுத்து எடுத்தோன்னா அதனால நான் என்ன பண்ணுறேன், அந்த பாறை மீனில் வந்து ஒரு 2 ஸ்லிட் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அந்த கட் பண்ணிவிட்டு மசாலாவை வந்து அதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம பூண்டு வந்து இன்னும் அதிகமாக தட்டி போட்டிருக்கோம். அந்த பூண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணும்போதே இந்த ஸ்லிட்டூவில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ வறுக்கும்போது வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அந்த பூண்டுமே வந்து மீனோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ ஸ்டார்ட்டிங்கில சொன்ன மாதிரி நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ண போறோம்னா, அதுக்கு ஏதாவது ஒரு தடங்கல் நமக்கு சின்னதா வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நான் ஒரு லாங் வீடியோவா எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். வீடியோவும் எடுத்து முடிச்சுட்டேன். எடிட் பண்ணுறதுக்கு வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. சரி, அதனால் பழைய ஃபைல்ஸ்லாம் வந்து டெலீட் பண்ணலான்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிகிட்ருந்தேன். நான் ஃபோன்லேயே தான் வீடியோ எடுக்கிறேன், ஃபோன்லேயே தான் வந்து எடிட் பண்ணுறேன். எனக்கு அந்த அளவுக்கு எடிட்டிங்குமே தெரியாது, பெருசாக எதுவுமே தெரியாது. அதனால் ஃபோனில் வச்சு சும்மா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்ருந்தேன். இந்த மாதிரி டெலீட் பண்ணும்போது என்னென்னா, நான் ப்ரெசென்ட்டாக எடுத்திருந்த ஃபைலையுமே வந்து டெலீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டெலீட் ஆன வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரீசைக்கிள் பின்ல வந்து சேவ் ஆயிருக்கும். ரீசைக்கிள் பின்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரலும் அந்த டெலீட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும். நம்ம வேணும்னா ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஆனா, நான் அன்னைக்குன்னு என்ன பண்ணிட்டேன்னா, ரீசைக்கிள் பின்லயும் ரொம்ப நாளா வீடியோஸ் இருக்கே, சரி எல்லாத்தையும் சேர்த்து டெலீட் பண்ணலான்னு சொல்லிட்டு, செலக்ட் ஆல்ன்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டேன். ஆனா, எடிட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் லாங்கான வீடியோ வந்து மிஸ்ஸிங். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் மீன் குழம்புல மீன் போடுற மீன் குழம்பு மீனை வந்து ஆட் பண்ணுற வீடியோ, அதுக்கப்புறமா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல இந்த மீன் வறுவலுக்கு அந்த மசாலா, அது தவால போடுற வீடியோ எல்லாமே வந்து டெலீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லெசன்ஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மேம்படுறதுக்கு உதவும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு விஷயத்த, நம்ம சின்ன ஒரு என்ன சொல்கிறது கேர்லெஸ்னஸ்னால நம்ம அதை வந்து அப்படியே விட்டுடுவோம். நல்லா தெரிஞ்ச விஷயத்த வந்து தப்பாக பண்ணிடுவோம். அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த வாட்டிலேருந்து வீடியோஸ் டெலீட் பண்ணும்போது, எடுக்கும்போதோ கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துப்பேன். இந்த மாதிரி நான் வந்து 2வது வீடியோ இந்த மாதிரி ஆகுது. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ டெலீட் ஆகிருக்கு. நான் அந்த வீடியோ அப்லோடே பண்ணாமல் விட்டுருக்கேன். அதே மாதிரி இது 2nd வாட்டி. ஸோ இனிமேலுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல லெசன். சரி, அதனால் உங்ககிட்ட ஒரு மெயினான அந்த கோர் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மீன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சில நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலாவ வந்து நல்லா அந்த ஸ்லிட் உள்ளலாம் போற மாரி நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியா. நீங்க ஃப்ரிட்ஜில வேணும்னாலும் ஃப்ரிட்ஜில வச்சுக்கலாம். நான் ஃப்ரீசர்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல. நான் வந்து ஒரே ஒரே வாட்டி மதியானமே வந்து எல்லா மீனையும் காலி பண்ணுறதுனால, நான் ஃப்ரீசர்ல வந்து பெருசா வைக்கல. ஊறுறதுக்கு பெரிய டைம் ஒண்ணும் குடுக்கல. இந்த ஊறுனாலே போதும். நீங்க 2 நாள் வச்சு செய்றீங்கன்னா, நீங்க ஃப்ரீசர்ல வச்சு அ சேவ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் இன்னுமே நல்லா ஊறியிருக்கும். நம்ம ஸ்லிட் பண்ணி போட்டதுனால, மசாலா நல்லா உள்ள வரலும் போயிருக்கும். ஆஸ் யூசுவல் நம்ம பொரிக்கும்போது தவால எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் பூண்டு வேணும்னாலும் இடிச்சு போட்டுக்கலாம். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பூண்டுலாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி நான் மீன் மசாலா மிக்ஸ் பண்ணும்போதே அதில் வந்து பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணி எண்ணெய் சூடானதும் இந்த மீனை வந்து நல்லா ப்ரௌன் ஆற வரலும் 2 சைடும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் இந்த மீன் வறுவலுக்கான ரெசிபி. நெக்ஸ்ட் வந்து நம்ம மீன் குழம்பு வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டூ 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து அதில சூடானதும் இதில கடுகு ஆட் பண்ணிக்கலாம், சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமா உளுத்தம் பருப்பு இருந்ததுன்னா உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வெந்தயம். எனக்கு வெந்தயம் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். வெந்தயம் டேஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் வந்து ஓரளவுக்கு லைட்டா ப்ரவுன் ஆனதும், பூண்டு வந்து சின்னதா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்ட வந்து 2ஆ கட் பண்ணி வச்சுருக்கேன். அத வந்து இது கூட ஆட் பண்ணி, ஓரளவுக்கு லைட் ப்ரவுன் ஆற வரலும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு வந்து நீங்க இடிச்சு சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே மாரி இந்த மாரி துண்டு துண்டா நீங்க எண்ணெயில வறுக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் வந்து துண்டு துண்டா கட் பண்ணி நான் எண்ணெயில வறுத்துருக்கேன். ஓரளவுக்கு லைட் ப்ரவுன் ஆனதும், நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயம் ஆட் பண்ணிட்டு, இதில கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுருவோம். உப்பு வந்து ஆஸ் யூசுவல் உங்களுக்கு தெரியும். நம்ம வெங்காயம் வதங்குறதுக்காக சேர்ப்போம். சீக்கிரமா வதங்குறதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு சைடில வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ரௌனா வதங்கி வந்திருக்கு. நீங்க எந்த டிஷ்ஷு செய்றதா இருந்தாலும் சரி, வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, அது ஒரு நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ, அந்த அளவுக்கு டிஷ்ஷு வந்து நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. எங்க பாட்டி எனக்கு சொன்னது. அதே தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் வரலும் ஆற வரலும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தட்டு போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில வச்சுக்கலாம். தக்காளியும் வந்து நல்லா குழஞ்சு வரணும். நம்ம அந்த குழம்புல வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கோமான்னே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும்.
தக்காளியும் பார்த்தீங்கன்னா, நல்லா குழஞ்சு ரெடியாகி வந்துடுச்சு. இந்த டைமில வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க பச்சை மிளகா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நான் பச்சை மிளகாலாம் அன்னைக்கு சேர்க்கல. நான் நார்மலா எங்க வீட்ல இந்த மாரி தான் செய்வோம். இதுவே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1 டூ 1 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க இல்லனாலும், அது நான் ஆல்ரெடி சொல்ற மாரி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மொளகாத்தூள் ஆட் பண்றீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணணும். தனியா எதுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா, இந்த குழம்பு வந்து திக்னஸ் குடுக்கும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதனால தனியா வந்து எப்பயுமே கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா கரைச்சு வச்சிருக்க புளிய ஆட் பண்ணிட்டு, இந்த புளி நல்லா கொதிக்கிறதுக்காக நம்ம தண்ணியும் இதில வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு 1 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுறேன். கொதிச்சு நல்லா திக்காயி வந்ததுக்கப்புறமா நம்ம மீனு போட்டுட்டு, ஒரு 1 நிமிஷத்துக்குள்ள நல்லா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடணும். இல்லன்னா மீன் வந்து ரொம்ப வெந்துரும், கரைஞ்சு போயிடும். அதனால புளி போட்டு நல்லா கொதிச்சு திக்கான உடனே உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாரி நீங்க வந்து மீன் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி என்னால ஃபுல் வீடியோ குடுக்க முடியல. ஐ அம் சோ சாரி. நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போதே பண்ணலாமா, வேணாமான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நம்ம ஒரு கோர் தீமா ஒரு ஷார்ட்டா குடுத்துருவோம்ன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட மனசையே நான் வந்து ஒரு கன்சோல் பண்ணிட்டு, அடுத்த வாட்டிலேருந்து ஐல் மேக் ஷூர் உங்களுக்கு ஃபுல் எலாபரேட்டடான வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனல்ல வரும்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதுக்காக நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட அடுத்த வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பூஜா. எல்லாரும் டேக் கேர் அண்ட் பை.